Hi friends, நான் உங்க டாக்டர் பாரதி ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ல இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா முடக்கத்தான் கீரை பத்தி பேச போறேன். சோ இதை பத்தி நிறைய பேர் பேசினதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே முடக்கத்தான் கீரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுல ஜென்ரலி எல்லாரும் யூஸ் பண்றதுதான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் யார் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஏஜ்டா இருக்கவங்க, ரொம்ப பாடி பெயின் இருக்கவங்க தான் இதை ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம காமனா சுக்குட்டி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம முடக்கத்தானை யூஸ் பண்றது கிடையாது. முடக்கத்தான் கீரை எதுக்கு நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முடக்குவாதம் இருக்கவங்க, மூட்டு வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதனோட பேரே பாத்தீங்கன்னா முடக்கை அறுத்தவன் தான் முடக்கத்தான் நல்லா சொல்லுவாங்க. நல்லா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லயும் பார்த்திருந்திருப்பீங்க. சோ உண்மையிலேயே இந்த முடக்கத்தான் கீரை நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நிறைய வகையான வேதிப்பொருட்கள் நம்ம உடலுக்கு இந்த முடக்குவாதத்தை மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஸ்பெஷலா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இது முடக்குவாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாம எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன் முடக்குவாதத்துக்கு இத பர்டிகுலரா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முடக்குவாதம் இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் எடுத்தோம்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனோ இல்ல நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல், அஜீரண கோளாறு நிறைய இருந்திருக்கும். சோ அந்த அஜீரண கோளாறுக்கும் பிளஸ் இந்த முடக்குவாதத்துக்கும் ஒரு இன்டர் ரிலேட்டட் எப்பவுமே இருக்கு. அதனாலதான் இவங்க ஃபர்ஸ்ட் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த வகையான கீரைகளை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 24 வகையான அமிலங்கள் இதுல இருக்கு. அது எல்லாமே உடல்ல ஒரு அமிலத்தையும் தனித்தனியா படிச்சோம்னா ஒரு விஷயத்துல உதவியா இருந்திருக்கு. ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய லினோலெனிக் ஆசிட் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ரத்தமே போகல, ரத்தம் ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா, இல்ல நம்மளுடைய ரத்த குழாயில இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் தின்னாக்குறதுக்கும், ஒரு இடத்துக்கு ரத்த ஓட்டம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமா கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த லினோலெனிக் ஆசிட். சோ நிறைய பேத்துக்கு இப்ப ஏஜ்ட் ஆனவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் வரதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னன்னா லேக் ஆஃப் பிளட் சப்ளைன்னு சொல்லுவோம். சோ ரத்த ஓட்டம் இல்லாதனாலே எலும்பு தேய்மானம் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ அதை அதிகப்படுத்துறதுக்கு இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நியோபைட்டாடின், இது மிகவும் ரொம்ப அருமையான ஒரு வேதிப்பொருளுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கேன்சரை அதுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணி அதை அழிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ரெகுலரா யாரெல்லாம் இந்த கீரையை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் நம்ம பாடியில அதிகமா இருக்கும். சோ கேன்சருக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை அதிகமா பாடியில உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டியூபர்குலோசிஸ், காச நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த கீரையில அதிகமா இருக்கு. சோ ரெகுலர் இன்டேக்ல நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பைட்டால்ன்ற வேதிப்பொருள் நம்ம உடம்புல நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேத்துக்கு சும்மா சின்னதா ஏதாவது எக் சாப்பிட்டா அலர்ஜி வரவங்க உண்டு, பால் குடிச்சா அலர்ஜி வரவங்க உண்டு. நிறைய அலர்ஜிக் வரதுக்கு சான்சஸ் ஃபுட்டும் ஒரு ரீசன். மீன் சாப்பிட்டா, வாழைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறைய பொருட்களை சாப்பிட்டா அலர்ஜி வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ நம்ம ஃபுட் இன்டேக்ல அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலர் இன்டேக்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டி அலர்ஜென்ட்டா இந்த ஃபைட்டால்ன்ற கெமிக்கல் செயல்படுறதாவும் நம்ம ரிசர்ச் சொல்லுது. சோ ரெகுலர் இன்டேக்ல இந்த கீரையை தினசரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வாத பிரச்சனை மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப மழை சீசன் எல்லா இடத்துலயும் இந்த கீரை அங்கங்க கொடி போல படர்ந்து இருக்கும். பட் ஆனா இதை நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன் நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நமக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. பிளஸ் இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இந்த கீரையில. சோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜெனரலி நம்ம சூப்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம தோசை மாவு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இந்த கீரையை அரைச்சு தோசை மாவுக்குள்ள மிக்ஸ் பண்ணியோ இல்ல இட்லி மாவுக்குள்ள மிக்ஸ் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். சோ இந்த சீசன்ல ரெகுலரா இந்த கீரையை அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 days ஆவது எடுத்துக்கங்க. அவ்வளவு பயன் இருக்கக்கூடியது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 24 வேதிப்பொருட்கள் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் இதுல அமைக்கப்பட்டிருக்கு. சோ இத 2000 வருஷங்களுக்கு முன்பே நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே நிறைய நோய்களுக்கு இத மருந்தா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சித்தா மட்டும் இல்லாம ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்ல எல்லாத்துலயுமே
வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. சோ நமக்கு வந்து ஜென்ரலி வழியில கூட இது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். தேவையில்லாம நிறைய பேர் வந்து கடைகள்ல போய் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது. அதுவும் இந்த கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய பேஷண்ட் என்னோட இம்யூன் பவரை வந்து ஜாஸ்தி பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது மெடிசன் இருந்தா கொடுங்க டாக்டர், கஷாயம் இருந்தா கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ உங்க வீட்லயே இது நீங்க ரொம்ப ஈஸியா தயார் பண்ணி சாப்பிடலாம். சோ இந்த ஒரு அழகான மருத்துவம் இருக்கக்கூடிய கீரை வந்து நம்ம அழிஞ்சு போகாமலும் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல வந்து கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.